ட்ரெடிஷனல் சௌராஷ்டிரா கிச்சன் வழங்கும். இன்று நாம் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலில் இனிப்பு பணியாரம், அதாவது ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுதாங்க பார்க்க போகிறோம். இந்த சுவையான மற்றும் டேஸ்டியான இனிப்பு பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம புழுங்கரிசி 2 கப், பச்சரிசி 2 கப், வெந்தயம் 2 ஸ்பூன், உருட்டு பருப்பு 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 மணி நேரம் ஊறிச்சு. ஊறினோடனே இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டோம். அப்புறமா இதோட சிறிதளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். நம்ம ரொம்ப கம்மியாக தான் உப்பு போட்டிருக்கோம். இது உப்பு போடுறது புளிக்க வைக்கிறதுக்காக தான். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம். நம்முடைய இனிப்பு பணியாரத்தை இனிப்பாக்குறதுக்காக நாம் இன்றைக்கி ஒரு 2.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை நம்ம கரைச்சிக்கலாம். வெல்லத்தில் நமக்கு கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லைட்டாக அது கரைஞ்ச உடனே நம்ம அதை வடித்து எடுத்துகிட்டு அப்புறமா அந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். இதை அந்த மாவோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இனிப்பு பணியாரம் சாப்பிடும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த துருவின தேங்காயோட சாப்பிடும்போது பாருங்கள், நம்மளுடைய வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே போய் உட்காந்துக்கும். அப்புறமா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா துருவியாச்சு. அதோட இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக நெய்யும், அப்புறமா நம்ம பணியாரம் செய்கிறதுக்காக தேவையான நெய் எடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டஸ்ட்டெல்லாம் நல்லா கீழே இறங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அப்படியே தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு 5 நிமிஷங்க அப்புறம் இந்த மாதிரி நம்ம வடிகட்டிகிட்டே மாவில் சேர்த்துட்டோம். மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா கலந்து விட்டுட்டாச்சு. அப்புறமா நம்ம ஒரு கடாய் எடுத்து அதில் சிறிதளவு நெய் ஊற்றிக்க போகிறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா துருவின தேங்காய், அதை சேர்க்க போகிறோம். நெய் உருகின அப்புறம் சேர்த்து நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம லேசாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அந்த நெய்யோடு வறுத்தோம்னா நமக்கு அந்த நெய்யோட வாசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வறுத்து இந்த மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பணியார கடாயை எடுத்து அதை ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதை சூடு பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு குழிலையும் சிறிதளவு நெய் ஊற்றிக்க போகிறோம். அதாவது ஒரு 1/2 to 1 ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதில் ஊற்றலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்யெல்லாம் கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம ரெடி பண்ண வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வர போகிறோம். அதாவது ஒரு கரண்டியாக விட்டுட்டே வர போகிறோம். இப்போ நம்ம இதே மாதிரியே ஒரு கரண்டியாக எல்லா குழிலையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்புறமா ஒரு தட்டை வச்சு இதை மூடிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா குழிலையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 to 2.5 நிமிஷங்க அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நல்லா உப்பி வந்திருக்குது. இப்போ நம்ம இதை பணியாரத்தை திருப்பி போடுற குச்சி வச்சோம், இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சோம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்பக்கம்லாம் நல்லா வெந்துச்சு. இப்போது இன்னும் ஒரு 2 to 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். அதாவது ஒரு பணியாரம் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும்.
அதே மாதிரியே தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா சுவையான சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே சூப்பராக அந்த உப்பி வந்திருக்குது. நம்ம அதை முதல்ல வந்து நெய் ஊற்றுனதால கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் ஒரு தட்டில் எடுத்துகிட்டு சாப்பிட்றலாம். இப்போ இது சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும்போது அந்த தேங்காயோட டேஸ்ட்டோட அப்புறம் அந்த இனிப்போட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விதவிதமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அவ்வளோதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்வோம், உங்கள் நண்பர்களுடன் இதை ஷேர் செய்வோம். மறக்காமல் ட்ரெடிஷ்னல் சௌராஷ்டிரா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள். வயிற்றில் பசி, நாவில் ருசி. உங்கள் சஜஷன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.